நான் இங்கே சொல்ல போகிறது என் காலேஜை பற்றியும் இல்லை என் காலேஜ் பாலிடிக்ஸ் பற்றியும் இல்லை என் காலேஜ் லவ் ஸ்டோரி பற்றியும் இல்லை என் காலேஜ் லைஃப் ஸ்டோரி பற்றியும் இல்லை. இது யாராவது இல்லை சில பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என் காலேஜில் என் கிளாஸில் உள்ள 2 டீம் பற்றி சொல்கிறேன். மைக்கேல் டீம் ஏயோட டீம், ரேணிகுண்டா மைக்கேலோட ஃப்ரெண்ட், அக்தர் மைக்கேலோட கேங் வார்ட் மெம்பர், சங்கர் மெம்பர் 2, அனாஸ் டீம் பியோட லீடர், விக்கி டீம் பியோட ஹெல்ப்பர், தாமோதரன் டீம் பியோட ரேடியோ பாக்ஸ் கூட சொல்லலாம், காதர். இங்கே நான் சொல்ல வர்றது டீம் ஏவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை டீம் பியோட ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை இந்த 2 டீமோட பகையோ இல்லை. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. நான் சனிக்கிழமை காலேஜ் வச்சு பாடா படுத்துறாங்க. ஹெச்ஓடியில் ரிக்வஸ்ட் கேட்டு பார்ப்போம். அனஸ் அங்கே பாரு, இன்னைக்கு ஓவர்திங்க்கு போயிட்டான். என்னாச்சுன்னு போய் கேளு. என்னடா ஆச்சு? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? இன்னொரு வருஷத்தில் காலேஜே முடிஞ்சிடும். இருக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணுவியா? அதை விட்டுட்டு ஏதோ பயிர் கொடுத்துமா உட்காந்துருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் உனக்கு தெரியணுமா? மனசே சரியில்லை. அப்பா இருக்கும்போதாவது இப்போ எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். செலவு, வாடகை, காலேஜ் ஃபீஸ், எனக்கு காஸ்டியூம்ஸ், எல்லாரையும் மாதிரி சராசரி வாழ. அம்மாவுக்கு வேற வயசாயிட்டு. உங்களை மாதிரி சந்தோஷமா ஜாலியா டான்ஸ் ஆடுவீங்க. எனக்கும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும்னு ஆசை இருக்கும். ஆசைதான். ஆனா 5 நிமிஷம் நடக்குமா? அதுக்கப்புறம் வெளியே போயிரும். அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியாம சரி பார்ட் டைம் ஜாப் போயா ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும். இன்னும் கெட்டாம தான் உட்காந்துட்டு இருக்கேன். கிரேஸ் டேஸ் வேற முடிய போகுது. நான் பாத்துக்கிறேன். நீ போ. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. கவலைப்படாத. பார்ட் டைம் ஜாப் தான் சொல்கிறேன். எது வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சாங் இருப்பேன்டா. டேய், இங்கே ஆன்லைன் ஜாப் கிடைக்கும் சொன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் ட்ரை பண்ணிப்பேன். டைம் மிச்சமாகும். அனஸ் இந்த வந்துடுறேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிப்பார். ஆனா ஆன்லைன்ல நம்ப முடியாதுல. இப்ப வர எல்லாமே ரீசெண்டா ஸ்கேம் பத்தான நியூஸ் வந்து. அப்படியும் இல்லை, எல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் சில டஸ்டபிள் தான். ஆனா
எங்களை எதுக்கு வர சொன்னேன்? சனிக்கிழமை வர என்ன ஏதாவது பண்ணணுமா எப்படி? என்கிட்ட இருந்த அந்த 2000 ரூபாய் எடுத்தானே, அவனை இன்னைக்கு அடிக்காம விடக்கூடாது. அவனையே எத்தனை வாட்டி தான் அடிக்கிறது? எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அடிப்பேன். என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. 6 மாசமா இதே தான் சொல்ற. இப்போ என்ன, அவங்கள அடிக்கணும், வா பார்த்துக்கலாம். அவன் எப்படி வருவான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வை, கட்டாயம் என் கூட வர்றவன் வா. இல்லை உண்டியில் ஏதாவது பாட்டு பாடேன். இல்லை விக்கி, பாட்டு படத்தை விட்டுட்டேன், அது போயிடுச்சு. ரொம்ப பண்ணாதல பாடல. ഇന്ദിവരം പോലഴകുള്ളോള് ഇന്ദ്രധനുസിൽ പിറന്നവള് കുന്തിരിക്കത്തിൻ മണമുള്ളോള് ചെഞ്ചുണ്ടിൽ വീരിയും കരിക്കിൻ പൂള്. ഇന്ദിവരം പോലഴകുള്ളോള് ഇന്ദ്രധനുസിൽ പിറന്നവള് കുന്തിരിക്കത്തിൻ മണമുള്ളോള് ചെഞ്ചുണ്ടിൽ വീരിയും കരിക്കിൻ പൂള്. കാണാൻ എന്തൊരു ചന്തമാണത്, കേൾക്കാൻ എന്തൊരു ഇമ്പമാണത്. കണ്ണാരം പൊത്തിക്കളിച്ചപ്പോള് കണ്ണിമ വെട്ടാതെ നോക്കിയോള്, കണ്ണിമാങ്ങച്ചാറിനെരിവുള്ളോള് കണ്ണീര് കണ്ടാലറിയുന്നോള്. പാദാങ്കതങ്ങളണിഞ്ഞവള് மைக்கேல் கேங் சுத்து போட்டாங்கடா. அவங்களுக்கு இதே வேலையாக போச்சு.
அதான் தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். காலில் கூட விழுந்துட்டேன். இப்ப ஏன் அடிக்கிறீங்க? எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்குன்னு என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும், தெரியாம தான் பண்ணிட்டேன்னு. ஆனால் நீ பண்ணா இது வேணால் ட்ரை பண்ணி பாரு. டஸ்டபிளானு டஸ்டபிள் மாதிரி தெரியுது, ட்ரை பண்ணி பாரு. ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னா டஸ்டபிள் தான். ஷுவர்? ஷோர். மேம் வராங்களான்னு பார்த்துக்கோ. வரமாட்டான், நீ பாரு. கர்றா. மனசே, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல? விடு, பார்த்துக்கலாம். மைக்கிலே, என்ன ஏதாவது செய்வோமா? இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது அம்மா கால் பண்றாங்க, பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். என் பல்லவி. ஹலோ லெனினா, ஹலோம்மா. ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு வேலை ஃபீஸ் பார்க்கலாம். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லப்பா, மொபைல் மூலியமாக ஜாப் பண்ணலாம்னு இருக்கேன். இல்லை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் உன் மெடிக்கல் செலவையும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, காசு நான் தரேன். இந்த வேலையாவது நான் பண்ணுறேனே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்துக்கிறேன். தனியா எப்படிப்பா எல்லாத்தையும் சமாளிப்ப? அவங்க இருக்காங்க. செல்போன்ல வேலைன்னு சொல்ற, பயமா இருக்குப்பா. நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்ப்பா. ஏமா நான் தனியா எப்படிப்பா? பார்த்துக்கிறேம்மா. ஏமா உனக்கு சொன்னா புரியாது, நான் பார்த்துக்கிறேன். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, ஆனா நான் கால் லெனின், பண்றேன் கிளாஸ்ல. உழைச்சு சம்பாதிக்கிற காசு தான்ப்பா நிலைச்சிருக்கும். ரேடிகுதா ஷர்ட் பட்டன் போட்டு வர முடியாத கிளாஸ்ல. அக்பர், சங்கர், பிரசன்ட் மேம். மைக்கேல், பிரசன்ட் மேம். மைக்கேல். அட்டென்ஸ் சொல்ல முடியாதா? எப்படி சொல்ற அட்டென்ஸ்? ஹிந்தி முதல்ல.
பிரசன்ட் மேம். விக்கி, பிரசன்ட் மேம். காதர், லெனின் ஈஸ்வரன். பிரசன்ட் மேம். லெனின் எந்திரி. ஏன் எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு? இல்லை மேம், ஒன்றும் இல்லை. யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எல்லாரும் எந்திரிங்க. ஒன்றும் இல்லை மேம். லெனின் லீவா? லெனின், ஃபீஸ் கட்டிட்டியா? ஏன் கட்டல? காசு இல்லை. ரொம்ப முடியல, என்ன பண்ணேன்னு தெரியல. அப்பா இருந்தாவது. அப்பாவே காரணமா சொல்லி இருந்தா எப்படி? உன்னோடத நீயும் பார்க்கணும்ல. எங்கேயாவது வேலைக்கு போ, பார்ட் டைம் ஜாப் பாரு, என்ன உதவி வேணுமோ கேளு. இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? உனக்கு கொடுத்த கிரேஸ் டேஸும் முடியும். இன்னும் ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத முடியாது. எங்கேயாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பாரு. ட்ரஸ்டபுளாக இருக்குமான்னு யோசிக்க. எல்லாமே ஒன்று போல இருக்காது. எங்கேயாவது ஒரு இடங்கள் ட்ரஸ்டபுளா இருக்கும், அதை தேடி அதுலயாவது முயற்சி. சரி, உள்ள போய் எல்லாரோட உட்காரு. காலேஜ் முடிய போகுது. ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டா. எனக்கு அந்த ஆப்பில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓ, சரி சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். அம்மா, சாப்பிட்டேன்.
ஆமாம், நான் அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். என்கிட்ட காசு இருக்கு. இல்லை, புதுசாக ஒரு ஆன்லைன் ஷாப் பண்ணுறேன். ஸோ அதிலேருந்து காசு வருது. நான் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நான் கொடுக்குற காசை டபுள் மடங்கு கொடுப்பாங்க. அம்மா, உனக்கு சொன்னால் புரியாதுமா. நான் பார்த்துக்கிறேன். இனி ஃபீஸை பற்றி கவலைப்படாத, ஓகே? கிளாஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கள் அம்மாட்ட புரிய வைக்கிறதுக்குள்ள மச்சான் ஒரு 5000 இருந்தால் அக்கௌண்ட்டில் போட்டு விட. நான் உனக்கு 2 டேஸில் கொடுத்துட்றேன். ப்ளீஸ்டா, அர்ஜென்ட், சீக்கிரம். தேங்க்யூ. ஈஷா,
இன்றைக்கி இன்னொரு ட்ரீட் ஓகேவா? ட்ரீட்டா? காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னேன், எப்படி வைப்ப? அப்புறம் என்ன வயிறு மலைக்குதுன்னு? என்ன விஷயம்? ஃபோன் எப்படி பார்க்குற? நீ சொன்ன ஆன்லைனில் தான் மணி இன்வெஸ்ட் பண்ணேன், 50,000 இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3,000 டேக்ஸ் கட்ட சொன்னான், இப்போ திரும்பி 12,000 டேக்ஸ் கட்ட சொல்கிறான். அக்கௌண்ட்டில் வர அமௌண்ட்டே இல்லைன்னு சொல்லி வருது. என்னடா சொல்கிற? 50,000மா? போலீஸ் கேஸ் ஏதாவது கொடுப்போமாண்ணா? விட்டா பயிர் 50,000. ஹாஸ்டல் மெஸ்ஸில் படிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் இல்லை, அதுலேயும் மண்ணாளி போட்டான்னு தெரியல. ஹலோ அண்ணா, ஒரு சின்ன எமர்ஜென்சிண்ணா. ஃப்ரெண்டு ஒரு பையன் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் ஆன்லைனில். அது என்னென்னா டக்குன்னு எவனோ ஆட்டோப்பட்டானோ, அது எப்படியாச்சும் கிளைம் பண்ண முடியுமாண்ணா? ஓகே. ஓ ஓ ஓ ஓஹோ ஓ. ஆமாம்மா, ஃப்ரெண்டோட 50,000 தொலைச்சிட்டான். கிடச்சிட்டுனா திருச்செந்தூருக்குள்ளே போய் மொட்டை போட வேண்டிக்கிறேன். 50,000 இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீ ஒன்று பண்ணு. சாரிண்ணா சாரிண்ணா சாரிண்ணா. அப்பனா எடுக்க முடியாதா? இதை முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே? இவனால் ₹1 பேலன்ஸும் போச்சு. அவனுக்கு ஏதாவது செய்யணும். ஃபீஸ் பே பண்ண சொன்னான், ஹெல்ப் பண்ணும். ஹலோ, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். என்ன விஷயம்? உங்கள் பேர் என்ன? உங்கள் டீட்டெயில்ஸ் தாங்க, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். Obviously this went up to lakhs and I invested around 5 lakh rupees and by the end of that day I never got it back, and for that 5 lakh to be liquidated as money in my account they asked for 13 lakh. That was the largest amount, and that is when I understood that I was conned. These guys were fake, they were fraud. And அனஸ், சைபர் கிரைம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். பார்த்து போ. ஈஷா, எங்கே போகிற? சைபர் கிரைம் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேன். இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கும்? லீவா? அப்புறம் நாளைக்கு? நாளைக்கு சண்டே. நீ வேணா கால் பண்ணி போகிறேன். கால் பண்ணி? ஆ, நீ வேணா போ, நான் பார்த்துக்கிறேன். ஆ சரி. ஹலோ, வணக்கம். சைபர் கிரைம் போலீஸ். சார், என் பேர் லினேஸ்வரன். என்னோட மணி ஆன்லைனில் லாஸ் ஆகிட்டு சார். எப்போ இது பண்ணீங்க?
இன்னைக்கு காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க, அதை என்ன செக் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் நேம் சொல்லுங்கள். லெனினேஸ்வரன். லைனில் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணி. ஹலோ சார், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது ஆன்லைனில். எங்கள் பேங்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க. இப்போ சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு, அதனால் திங்கக்கிழமை தான் என்னங்கிறத கேட்டு சொல்ல முடியும். நீங்கள் திங்கக்கிழமை கால் பண்ணுறீங்களா? சரி சார். மண்டே எத்தனை மணிக்கு கால் பண்ண மாட்டேன் சொல்கிறீங்களா? மண்டே ஒரு ஈவினிங் மேலே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. சரியா? ஓகே சார், தேங்க்யூ. எங்களை எதுக்குள்ள வர சொன்னேன்? அவங்களுக்கும் நமக்கு வந்து ஆகாதுல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் ஒரு விஷயம் இருக்கு. என்னல விஷயம் சொல்லல? நான் தான் விஷயம் இருக்குன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? எங்கே இருக்க? அந்த ஹிஸ்ட்ரி விடு. ஃபஸ்ட் நீ காலேஜ் வா. மைக்கிலும் ஃபோட்டோ போஸ்ட் அடித்து ஓட்டியிருக்கான். அந்த பணத்தை எடுத்துக்காண்டி. டக்குன்னு வா. चूड शिव शंकर पार्वती रमण போஸ்டர் ஒட்டினது அவன் தானே? ஆமாம், அவன் தானே. ಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೆ ಗರುಡ ಗಮನ ನಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ನೀ அவங்கள அடிக்கல. கடைசியாக அவங்கள்ட்ட ஒன்று பேசிடுமா? மாப்பிள்ள ஏன்கேஸ்.comனு ஒரு ஆப் இருக்குல்ல மாப்பிள்ள, அதில் ஒரு 10,000 ஜெயிச்சிருக்கோம்ல. அவ்வளோ ஜெயிச்சிருக்கியா? அப்போ எனக்கு ட்ரீட் வை. அந்த லிங்க் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. அந்த ஃபார்வர்ட் பண்ணுறேன்.
அவனுங்களும் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நோட்டுங்க. போஸ்டர் அடிச்சு ஓட்டுனது பரவாயில்ல, ஆனால் அந்த லிங்கை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சொல்கிறேன், அப்புறம் உன் இஷ்டம். ஏய், நீ சொல்கிறது உண்மையா? உண்மையாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், பட்டதுனால சொல்கிறேன். சரி. நான் இப்போ இந்த இன்சிடென்ட்டை எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஆனால் அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் அனுசரித்து போகிறதுல ஒன்றும் ஆயிரப்படுறது கிடையாது. நாம் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சுட்டு செஞ்சுக்கணும். இதை பணம் போடுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுக்கலாம். பேராசை மறைச்சிட்டு நான் பட்டதுனால சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சைபர் கிரைம்க்கு கால் பண்ண சொன்னாங்க, அதான் சத்தம் படாமல் இருக்க சொல்லு, அவங்கள்ட்டே சொல்லு. சார், நான் லெனின் ஈஸ்வரன். ஃப்ரைடே கால் பண்ணியிருந்தேன், நீங்கள் மண்டே ரீகால் பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த மணி லாஸ் பண்ண விஷயமா? ஆன்லைன் லாஸ் பண்ணிட்டேன். லெனின் ஈஸ்வரன். ஓகே. ஹலோ சார். சார், நான் அன்றைக்கி உங்களுக்கு பேங்க்கில் ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. இப்போ பேங்க்லேருந்து ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பணம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணியிருந்தோம், அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு. பணம் வந்து நீங்கள் அனுப்பின பணத்தை வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண? இப்போ வித்ட்ரா நம்ம வந்து இப்போ என்ன எஃப்ஐஆர் போட்டு நம்ம இப்போ உங்கள் பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம எஃப்ஐஆர் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், திரும்ப கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். பட் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு அவங்க பேங்க்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அனுப்பின பணத்தை அவங்க வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணும்போது நம்ம வந்து அந்த பணத்தை வந்து திரும்ப கேட்டு எஃப்ஐஆரோ எதுவுமே போட முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து நம்ம உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டு கிளைம் பண்ணலாம். என்னுடைய பணம் என் அக்கௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, நான் அனுப்பின பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஐஆர் போட்டு அந்த பணத்தை கிளைம் பண்ணலாம். இப்போ அவங்க பணம் வந்து பணத்தை இதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாப்புல. அப்படிங்கும்போது நம்ம வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு வந்து சான்ஸ் இல்லைல்ல சார். சரி சார், தேங்க்யூ. ஒன்றுமே பண்ண முடியாதா சார்? ஆனால் லெனின்னு உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான்ப்பா நினச்சிருக்கும்.